पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ॐ நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல நேற்று என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 7வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூதः சனாதனः மனஷஷ்டானீந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. இந்த ஸ்லோகத்துல ஆச்சாரியார் என்ன பண்ணியிருக்கார், லாஸ்ட் ஸ்லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல இந்த ஜீவர்களை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மமைவாம்சோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய அம்சம் அப்படின்னு. என்னுடைய அம்சம் அப்படின்னும் போது நிறைய சித்தாந்தம் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு நிறைய துவைத்தவாதிகள் விசிஷ்டாத்வைதிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் தனக்கு அனுகூலமாக எடுத்துக்கிறாங்க. ஸ்ருதியை பார்த்தீங்கன்னா அவங்க எப்பவுமே பார்க்கறதில்ல. விசிஷ்டாத்வைதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஈஸ்வரன் பார்த்தீங்கன்னா பரமாத்மா விஷ்ணு பகவான் பார்த்தீங்கன்னா அம்ஷி. இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் பார்த்தீங்கன்னா அம்சம் அம்ச அம்சி பேதம் இருக்கு அப்படின்னு பேதத்தோடு தான் இருக்கும். ஈஸ்வரன் பார்த்தீங்கன்னா ஜீவனாவோ ஜீவன் ஈஸ்வரனாவோ கண்டிப்பா பேதத்தோடு தான் இருக்காங்க இல்லையா, அபேதத்தோடு இல்லை. அத்வைத்தம் பார்த்தீங்கன்னா சித்திக்காது. அதுக்கு பிரமாணம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்துல பகவானே சொல்றார் என்னுடைய அம்சம் அப்படின்னு. அப்போ இதை எக்ஸாம்பிளா பார்த்தீங்கன்னா சொல்றாங்க ஆச்சாரியார். அதனாலதான் என்ன பண்ணாரு அப்படின்னா வாதங்களை பார்த்தீங்கன்னா எத்தனை வாதத்துல பார்த்தீங்கன்னா உபதேசம் செய்யப்படும் அப்படின்னு ஆச்சாரியார் கொண்டுட்டு வர. எப்பவுமே பார்த்தீங்கன்னா பேதத்துல இருக்கிறவனுக்கு பேதத்தை நிரூபணம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வேதத்துக்கு இல்லை. நம்ம பிறக்கும் போதே இங்க இருக்கிறது எல்லாமே பேதத்தோட தான் தெரியுது. இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் பேதங்கள் தான். அதனால பார்த்தீங்கன்னா வேதம் பார்த்தீங்கன்னா பேதத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ற வேலையை செய்யவில்லை. அப்ப என்ன பண்ணணும், நமக்கு தெரியாத விஷயம் அத்வைதம். ஈஸ்வரன் வேற நான் வேற அப்படின்னு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மதங்களும் அப்படிதான் சொல்லுது. யாரா இருந்தாலும் ஈஸ்வரன் வேற நான் வேற. அதை மறுக்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா மமைவாம்சோ ஜீவலோகே அப்படின்னும் போது
ஸ்ருதி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். தைத்திரியத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா தைத்திரியத்துல இருக்கு. தைத்திரியத்துல வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிரவேச ஸ்ருதி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரசித்தமான ஸ்ருதி வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவோம். பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை படைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சோ அகாமயத மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2வது வள்ளியில வந்து 6வது மந்திரம் பிரம்ம 2வது வள்ளி வந்து பாத்தீங்கன்னா பிரம்மானந்த வள்ளின்னு பேரு தைத்திரியத்துல. அந்த தைத்திரியத்துல வந்து பாத்தீங்கன்னா 6வது மந்திரம் வந்து சொல்லுது 2-6 அப்படின்னு பக்கத்துல போட்டுங்க. அதுல சொல்லுது அந்த பரமாத்மா வந்து என்ன பண்ணார், இந்த கிரியேஷன் பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணார். சோ அகாமயத சங்கல்பம் பண்ணினார். பகுஸ்யாம் பிரஜா ஏதி நான் பலவாக ஆவேன் என்று. நல்லா தெரிஞ்சுங்க, கிரியேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பலவற்றை படைப்பேன் அப்படின்னு பண்ணல, நான் பலவாக ஆவேன் அப்படின்னு தான் பண்ணினார். அப்ப என்ன அர்த்தம், டிஃபரன்ஸ் இருக்கு. நான் வேற, எனக்கு அந்நியமா பலவற்றை கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னா அது டிஃபரன்ஸ் இருக்கு, பேதம் இருக்கு. ஆனா பகவான் அது மாதிரி பிளான் பண்ணல. அவர் என்ன பண்ணார், நானே பலவாக ஆவேன். என்ன அம்சம் பாருங்க, என்ன அருமையானது பாருங்க. நான் பலவாக ஆவேன் அப்படின்னு அவருக்குள்ளார ஒரு காமம் உண்டாச்சு. அவர் என்ன பண்றார், ச தபோ தப்பியத. அவர் என்ன பண்றார், எப்படி நானே பலவாக ஆவேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உள்ள சிந்தனை அப்படின்ற ஒரு தபஸை வந்து பாத்தீங்கன்னா பண்ணினார். நம்ம பிளான் பண்றோம்ல அது மாதிரி பண்ணிட்டு வந்து என்ன பண்ணார், ச தபஸ் தப்துவா இதம் சர்வம் அஸ்ருஜத. இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லாத்தையும் அவர் வந்து பாத்தீங்கன்னா படைத்தார். பரமாத்மா படைத்தார். படைச்சிட்டு என்ன பண்ணார், எதிதம் கிஞ்ச எதெல்லாம் படைச்சார் அப்படின்னா வெறும் ஜீவராசிகளை மட்டும் படைக்கல பகவான், உயிருள்ள ஜீவராசிகளை மட்டும் படைக்கல. அவர் என்ன பண்ணார், இந்த உலகத்துல எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நானோ பார்ட்டிகளா எதெல்லாம் நம்ம சின்னதா மினிமமா பாக்குறோமோ, எதெல்லாம் இருக்கோ இந்த உலகத்துல இந்த கிரியேஷன்ல எதெல்லாம் இருக்குமோ, ஒரு ஆட்டம் அளவா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் படைச்சிட்டு என்ன பண்றாருன்னா தத்து சிருஷ்டுவா ததேவானுப்ராவிஷத்து. அதை எல்லாத்தையும் பகவான் படைச்சிட்டு என்ன பண்ணாருன்னா ஜட பிரகிருதி எல்லாம் ஜடமா படைச்சார். படைச்சிட்டு எல்லாத்துக்கும் உள்ளாரையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணார், தானே ததியேவ அனுப்ராவிஷத்து, தானே உள்ள புகுந்தார். அப்ப எல்லாத்துக்குள்ளாரையும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அணுவிலையும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா தானே உள்ள புகுந்தார். தது பிரவிஷ்ய அது எல்லாத்துக்குள்ளாரையும் உள்ள புகுந்து என்ன பண்ணார்னா சச்ச தியச்ச அபவத்து. எதெல்லாம் நாமரூபத்தோடு ஒரு ஃபார்மோட இருக்குமோ அது எல்லாம் பகவான் தான், அவர்தான் ஆனார். இந்த உலகத்துல எதெல்லாம் பிருத்திவி தத்துவம், ஜல தத்துவம், அக்னி தத்துவம், இந்த 3த்துக்கும் ஃபார்ம் இருக்கு. இதுக்கெல்லாம் பேர் சத்துன்னு பேர். எதெல்லாம் இந்த உலகத்துல ஃபார்மோட இருக்குமோ அதெல்லாம் பகவான் ஆனார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தியத்து அப்படின்றது ஒண்ணு இருக்கு, ரூபம் இல்லாதது, வாயு ஆகாசம். எதெல்லாம் வாயு ஆகாசம் போல ஃபார்ம் இல்லாம இருக்கோ அதுவெல்லாம் அவரே ஆனார். நிருக்தம் ச எதெல்லாம் வாக்குல சொல்ல முடியுமோ அதுவெல்லாம் அவரானார். எதெல்லாம் வாக்குல சொல்ல முடியாதோ அதையெல்லாம் அவரானார். அது மட்டும் இல்ல, நிலையனம் ச அநிலையனம் ச எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆதார தத்துவமா இருக்கோ அதுவும் ஆனார். எதெல்லாம் ஆதாரம் இல்லாமல் இருக்குமோ அதுவும் அவரானார். விஞ்ஞானம் ச அவிஞ்ஞானம் ச எதெல்லாம் ஜடம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, கல்லு மண்ணு இது மாதிரி ஜடமா பாறை அப்படின்னு நம்ம எதையெல்லாம் சொல்றோமோ அதுவாகவும் பகவான் ஆனார். எதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அறிவோடு இருக்கிறதா உணர்வோடு இருக்கிறதா இருக்கோ அதுவாகவும் அவரானார். சத்தியம் ச அன்றுதம் ச எதெல்லாம் சத்தியம்னு நம்ம இந்த உலகத்துல பார்த்துட்டு இருக்கோமோ அதுவும், எதெல்லாம் பொய்ன்னு நம்ம சொல்றோமோ அதுவாகவும் பகவான் ஆனார். ஜாகிரதத்துல இருக்கிறதுல சத்தியம்ன்றோம், சொப்பனத்தில் இருக்கிறதெல்லாம் பொய்யின்றோம். பகவான் ரெண்டுமாக ஆனார். அப்ப என்ன ஆனார்னா எதிதம் கிஞ்ச எதெல்லாம் இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறோமோ அது எல்லாம் அவரானார். தத் சத்தியம் இச்சா சக்ஷதே. அதனால பகவானுக்கு என்ன பேரு அப்படின்னா சத்தியம் அப்படின்னு பேரு. வெறும் இருப்பு. இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஆனார். அப்ப நீங்க நானு பகவானோட அம்சம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவத்துல இது மொத்தமும் பகவானோட அம்சம் தான்.
அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தைத்திரியம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரா அத்வைதத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. பகவானுக்கு அந்நியமா வேற ஒண்ணும் இல்லை. சாந்தோக்கியத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சாந்தோக்கியத்துல வந்து பார்த்தீங்கன்னா 6-3-4 மந்திரம் 6-3-4 சாந்தோக்கியத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. அங்கேயும் அனுப்பிரவேச ஸ்ருதி அப்படின்னு பேர். அங்கேயும் இதே மாதிரிதான் சொல்லுது. அந்த பரமாத்மா என்ன பண்ணாரு, எப்படி இது பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க சொல்லுது, அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய. பகவான் எப்படி வந்து உள்ள புகுந்தார் அப்படின்னா எல்லாத்து தேகத்துக்குள்ளாரையும் கிரியேஷன் ஜடமா படைச்சார். ஜடமா படைச்சிட்டு பகவானே என்ன பண்ணார் அப்படின்னா ஜீவ ரூபத்துல உள்ள புகுந்தார். நம்ம சொல்றோமே நான் நான் நான், இந்த நானா வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் உள்ள புகுந்தார், உள்ள பிரவேசம் செய்தார் அப்படின்னு. எறும்புக்குள்ளார புகுந்து எறும்பாக ஆனார், குரங்குல புகுந்து குரங்கா ஆனார், தேவனுக்குள்ளார புகுந்து தேவனானார், மனுஷனுக்குள்ளார புகுந்து மனுஷனானார், பிரம்மாக்குள்ளார புகுந்து பிரம்மாவானார். அப்போ உள்ள எல்லாத்துக்குள்ளாரையும் அவர்தான் ஜீவரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணார், புகுந்தார். அனேன ஜீவேன ஆத்மனா, இங்க பார்க்கிற எல்லா ஜீவரூபத்திலையும் பகவான் உள்ள புகுந்து நாமரூப வியாக்கரவாணீதி, எல்லா நாமரூபங்களாகவும் அவர்தான் ஆனார் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. அப்ப ஜீவரூபத்துல யார் இருக்கா அப்படின்னா பகவான் தான் இருக்கார். இந்த ஸ்ருதி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமான ஸ்ருதி. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு ஸ்ருதி முக்கியமானது இருக்கு இந்த 7வது ஸ்லோகத்துக்கு. முண்டக்க உபனிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2:1:1 பக்கத்துல ரொம்ப ஆப்டான ஸ்லோகம் இதுதான். 2:1:1 முண்டக்கம்னு போட்டுங்க. முண்டக்க உபனிஷத்துல ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா 2:1:1 ததேதத் சத்யம் யதா சுதீப்தாத் பாவகாத் விஸ்புலிங்காஹ சகஸ்ரஷக பிரபவந்தே சரூபாஹ. அற்புதமான மந்திரம். அந்த சத்தியம்னு சொல்லக்கூடிய அந்த பகவான் இருக்காரு. ததேதத் சத்தியம், அந்த பகவான் சத்திய சுரூபமா இருக்கக்கூடிய அவர், ஃபார்ம்லெஸ் ரெண்டுமா இருக்கக்கூடிய அவர், வடிவங்களை தாங்கியவரும் அவர்தான், வடிவங்கள் இல்லாதவராகவும் அவர்தான் இருக்கார், சத்தாவும் தியத்தாவும் இருக்கார். அதனால அவருக்கு பேரு சத்தியம்னு பேரு. அந்த பரமாத்மா என்னவா இருக்காருன்னா சுதீப்தாத் பாவகாத் விஸ்புலிங்காஹா. எப்படி வந்து ஒரு அக்னி இருக்கு, என்னைக்காவது வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல போகும்போது எங்கேயாவது டீ கடையில வந்து பாத்தீங்கன்னா பழைய டீ கடைகள்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, பாய்லர் வச்சிருப்பாங்க. என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கேயாவது டீ ஷாப்ல போய் பக்கத்துல போறீங்கன்னா பாருங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டீ மாஸ்டர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அந்த பாய்லருக்கு கீழே ஒரு சின்ன தட்டு மாதிரி இருக்கும் அந்த அக்னியை இது பண்றது. அப்பப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி தட்டுவார். சாம்பல்லாம் கீழே கொட்டும். அப்படி சாம்பல்லாம் கீழே கொட்டும் போது உள்ளுக்குள்ளார அக்னி வந்து கோல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கறி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், நல்ல அக்னி துண்டா அக்னியாக கொழுந்து விட்டு எரிஞ்சுட்டு இருக்கும். அதுல இருந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாய்லருக்கு மேலே இவர் அந்த அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அக்னி பொறிகளாக பறக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வேணாலும் பார்க்கும்போது பார்க்கலாம். நான் பஸ்ஸில் போகும்போதெல்லாம் இந்த டீ ஷாப்பை வந்து இதெல்லாம் பார்ப்பேன் நான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் அதான் சொல்றாரு, நல்லா எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு அக்னியிலிருந்து எந்த விதமா அந்த தீப்பொறிகள் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி பொறிகள் வந்து பார்த்தீங்கன்னா அரிச்சின்னு சொல்லுவான், அது அப்படியே வெளியில பறக்குதோ, எவ்வளோ ஆயிரக்கணக்கான தீப்பொறிகள் பறக்குதோ. எப்படி பறக்குது, அந்த அக்னியோட ரூபமாகவே பறக்குது. சரூபாக சகஸ்திரசக பிரபவந்தே சரூபாக, ஆயிரக்கணக்கான அந்த தீப்பொறிகள் அக்னியோட ரூபமாகவே வந்து பாத்தீங்கன்னா பறக்கின்றன. ததா அக்ஷராத் விவிதா சோம்ய பாவாக, அது போலவே பரமாத்மா அக்ஷர பிரம்மம்னு சொல்லக்கூடிய அந்த பரமாத்மாவில் இருந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அக்னி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த சைத்தன்ய ரூபமாகவே வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுகின்றன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் இருக்கு. அப்ப நம்ம எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவத்துல நான் அப்படின்னு நம்ம சொல்றோமே அந்த கான்சியஸ்னஸ் பரமாத்மாவோட அம்சம். வாஸ்தவத்துல வேற வேற இல்லை. இதைதான் நம்ம என்ன பண்றோம், பிரதிபிம்பமா சொல்றோம், இன்னொன்னு ஆகாசமா சொல்றோம், கட்டாகாசம் மகாகாசம்னு. பிரதிபிம்பமா சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்க சந்திரன், கீழே இருக்கிற பிரதிபிம்பம் சூரியன், கீழே இருக்கிற பிரதிபிம்பம்
இதே மாதிரி வந்து எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், ஈஸ்வரன் ஜீவரூபத்துல இருக்கார். அப்ப எல்லா ஜீவர்களும் வாஸ்தவத்துல யாரு அப்படின்னா வாஸ்தவத்துல ஈஸ்வரன் தான் அப்படிங்கறது மனசுல வச்சு. இதுக்கப்புறம் இன்னைக்கு பாட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் என்ன பண்றார், இதுவல்ல நேத்து வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், 3 வாதங்கள் சொல்லியிருந்தேன். முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எதுல ஆரம்பிக்கணும் அப்படின்னா பிரதிபிம்பவாதத்துல ஆரம்பிக்கணும். ஏன் பிரதிபிம்பவாதம்னா, இந்த பகவத்கீதை மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ திரும்பவும் 16வது அத்தியாயம் வரும்போதும் நிறைய குவாலிட்டிஸை வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணத்தை அதிகப்படுத்துறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 குவாலிட்டிஸ் திரும்பவும் சொல்ல போகுது. அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, கண்ணாடியை வந்து பாத்தீங்கன்னா தேய்ச்சி நல்லா சுத்தப்படுத்தணும்னா எப்படி பிரதிபிம்பம் நல்லா தெளிவா தெரியுமோ அது மாதிரி நம்ம அந்த கரணத்தை நல்லா சுத்தப்படுத்துறது தான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான காரியம் நம்ம எல்லாம் பண்ண வேண்டியது. நம்ம எங்க நிக்கிறோம் அப்படின்னா பிரதிபிம்பவாதத்துல தான் இப்ப நம்ம எல்லாம் உட்கார்ந்து பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால ஆபாசவாதம்னு சொல்லக்கூடிய சொப்பன மாதிரி இந்த ஜெகத்து தெரியுதுன்னு நம்மளால பார்க்க முடியல. அப்ப அந்த குவாலிட்டியை அடையறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், கர்மயோகத்தையும் நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா உபாசனைகளையும் நிஷ்காமமா பண்ண 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 இந்த கண்ணாடியை சுத்தப்படுத்துற மாதிரி அந்த கரணம் சுத்தம் பண்ணும். இதுதான் முக்கியம். இதுக்கப்புறம் இன்னைக்கு பாட்டம் ஆச்சாரியார் 8வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். இந்த 8வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த முன்னாடி ஸ்லோகத்துல என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரத்தை விட்டுட்டு அடுத்த சரீரத்துக்கு போறான் அப்படின்னா எதையெல்லாம் கொண்டுட்டு போவான் அப்படின்னு கேட்கும் போது, இந்த ஜீவாத்மான்னு சொல்லக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் அது எங்க இருக்கு அப்படின்னா, ஜீவன் அப்படின்னாவே பிராணனை தான் என்று பிடிச்சுக்கிட்டு அபிமானிக்கிற ஆளுக்கு பேர் தான், கான்சியஸ்னஸ்க்கு பேரு ஜீவன் பேர். இந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன பண்ணுது, எதை பிடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜீவனுக்கு வந்து ஷர்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணன். அப்ப பிராணன் கிளம்புதா அப்படின்னா என்ன அர்த்தம், ஷர்ட் மட்டும் தனியா போகுமா, ஆள் உள்ள இருக்கிற ஆளு தானே போவாரு. அப்ப ஷர்ட்டா இருக்கக்கூடிய இந்த பிராணன் ஒரு சரீரத்துல இருந்து வெளியில கிளம்பும் போது சரீரத்துக்குள்ளார அந்த பிராணனுக்குள்ளார என்ன இருக்கும், ஜீவாத்மா இருக்கான். அப்ப ஜீவாத்மா தான் பிராணனோடு சேர்ந்து வெளியில கிளம்புறான். அப்படி கிளம்பும் போது எதோட போறான் அப்படின்னு கேட்கும் போது மனஷஷ்டானி இந்திரியாணி, 6வது இந்திரியம் சொல்லக்கூடிய மனதோடு கூடி இந்திரியங்கள் 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், ஒரு மனசு, மொத்தம் 11 ஆச்சு. அதுக்கப்புறம் பஞ்ச பிராணன் 5 பிராணன் 16 ஆச்சு. கூட வந்து பாத்தீங்கன்னா மனசை விட்டுருங்க, புத்தி சித்தம் அகங்காரம் சொல்றது 16 3 19 தத்துவங்கள், சூக்ஷ்ம தேகம்னு பேரு. இதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், பிரகிருதியில நிற்கக்கூடிய இவைகளை எல்லாத்தையும் என்ன பண்றான், கவர்ந்து இழுத்து கொண்டு. பிரகிருதினா என்ன அர்த்தம், கண்ணுன்ற இந்திரியம் இந்த கண்ணுன்ற இந்த ஸ்தானத்துல இருக்கு, காதுன்ற இந்திரியம் காதுன்ற இதுல இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு இந்திரியங்களும் அந்தந்த பிளேஸ்ல இருக்கு, அதெல்லாம் பிரகிருதின்னு பேரு. அந்தந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய இந்திரியங்களை எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜீவாத்மா இந்த சரீரத்தில இருந்து வெளிக்கிளம்புகின்றான். என்ன ஆகும், பஞ்ச பிராணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிருதயத்துல முக்கிய பிராணனோட வந்து ஒன்னா சேரும். அப்ப என்ன இருக்கும், மந்திரம் சொல்லுது, பிரஷ்னோபனிஷத் சொல்லுது, அந்த சமயத்துல காது கேட்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெட்ல படுத்திருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு உயிர் போற சமயத்துல இந்த உடம்புல இருக்கிற பிராணன்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச பிராணனும் ஹிருதயத்துல வந்து சேர்ந்தோட ஒரே முக்கிய பிராணன் அப்படின்னு ஒரே பிராணன் ஆயிடும். அப்படி ஆகும்போது மந்திரம் சொல்லுது, காது கேக்குதா அப்படின்னு கேட்டா அப்படின்னு காது கேட்காது. ஏன் அப்படின்னா அந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா அந்த தலையில இருக்கிற பிராணன் என்ன பண்ணிடுச்சு, இந்த காது கண்ணு மூக்கு வாயில இருக்க எல்லா இந்திரிய சக்தியும் கொண்டுட்டு ஹிருதயத்துக்கு போயிடுச்சு. அப்ப காது கேட்காது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது பேசுவோம், உன் பேரன் வந்திருக்கான் தெரியுதா, பேசுறது கேக்குதா அப்படின்னா அப்படின்னு ஒளி நம்ம நினைச்சுட்டு இருப்போம், தாத்தா கேட்கிறாரு அப்படின்னு. தாத்தாக்கு கேட்காது காது, கண்ணு திறந்துதான் இருக்கும். ஆனா கண்ணுல இருக்கிற இந்திரிய சக்தி என்ன பண்ணிச்சு, அந்த ஜீவாத்மா உள்ள இழுத்துக்கிட்டான், ஹிருதயத்துக்கு போய் சேர்ந்தாச்சு. அப்ப கண்ணு வந்து பாத்தீங்கன்னா அலங்க மலங்க வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும், கண்ணு ஓப்பனா இருக்கும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் கண்ணு பாக்குது, யார் வந்திருக்கா தெரியுதா அப்படின்னு சொல்லும் மொழியை வந்து பாத்தீங்கன்னா யாரு வந்திருக்கான்னு உள்ள மெசேஜ் போகாது. கண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயத்துக்கு போயிடுச்சு. தொடு உணர்ச்சி இருக்குமா, இருக்காது. ஸ்மெல் தெரியுமா, தெரியாது. எல்லா இந்திரியங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிராணனோடு சேர்ந்து ஹிருதயத்துக்கு போய் முக்கிய பிராணன் ஆயிடுச்சு. அப்ப அந்த முக்கிய பிராணனோடு இருக்கிற அந்த ஜீவாத்மா என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
எந்த பாதையை அதிகமா நம்ம பயன்படுத்தி இருக்கோமோ ஜீவனத்துல, சில பேர் கண்களால் அதிகமா பயன்படுத்தியிருப்பாங்க, சில பேர் காதை பயன்படுத்தியிருப்பாங்க, சில பேர் நல்லா சாப்பிட்டு மூத்திரம் போயே யூஸ் பண்ணியிருப்பாங்க, கீழே பாதையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா உபாசகர்களா இருக்கவங்க பிராணனை மேல் நோக்கி சுஷும்னா நாடி வழியா பிரயோகம் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அப்போ யாரு அதிகமா அதை பயன்படுத்துறாங்களோ அந்த பாதை ரொம்ப ராயலா இருக்கும். இந்த ஜீவன் என்ன பண்ணும், இந்த பாதை நமக்கு நல்லா இருக்குன்னு அந்த பாதையில கிளம்பிப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா பிராணன், ஜீவன் பார்த்தீங்கன்னா பிராணனோடு சேர்ந்து கூட எல்லா சூக்ஷ்ம தேகத்தையும் எடுத்துக்கிட்டு இதுல இருந்து இந்த சரீரத்துல இருந்து கிளம்புறது. இது சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மந்திரம் பார்த்தீங்கன்னா ஆச்சாரியா சொல்றார் 8வது ஸ்லோகம். கஸ்மின்னு காலே அப்படின்னு பாஷ்யத்துல ஆரம்பிக்கிறார். எந்த காலத்துல இவன் பார்த்தீங்கன்னா இது மாதிரி எல்லாத்தையும் கிரகணம் பண்ணிக்கிட்டு கர்ஷதி, இந்த இந்திரியங்கள் எல்லாத்தையும் ஆகர்ஷணம் பண்ணி எடுத்துக்கிட்டு போறான் அப்படின்னு இருக்கு. ஷரீரம் யதவாப்னோதி, ஷரீரம் யதவாப்னோதி யச்சாப்யுத்க்ராமதீஸ்வரஹ, யச்சாப்யுத்க்ராமதீஸ்வரஹ கிருஹீத்வைதானி சஞ்யாதி, கிருஹீத்வைதானி சஞ்யாதி வாயுர்கந்தானி வாஷயாத், வாயுர்கந்தானி வாஷயாத் ஷரீரம் யதவாப்னோதி யச்சாப்யுத்க்ராமதீஸ்வரஹ கிருஹீத்வைதானி சம்யாதி வாயுர்கந்தானி வாஷயாத். ஆச்சாரியர் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த சரீரத்துல இருந்து இந்த ஜீவன் போகும்போது எப்படி கவர்ந்து இழுத்துக்கிட்டு இந்த 19 தத்துவங்களையும் கிரகணம் பண்ணிக்கிட்டு போறான் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆச்சாரியர் சொல்றார். 2வது லைன்ல பார்த்தீங்கன்னா தெரியும், வாயுர் கந்தானி இவ ஆஷயாத், வாயுர் கந்தானி வாஷயாத் இருக்கு. அதை பிரிக்கும் போது வாயு கந்தானி இவ ஆஷயாத். ஆஷயாத் அப்படின்னா நல்ல நறுமணம் உள்ள புஷ்பங்கள் முதலிய வாசனையுள்ள பொருட்களிலிருந்து, வாசனை இருக்கிற பொருட்களுக்கு பேர் ஆஷயம்னு பேரு. ஆஷயாத் அந்த வாசனை உள்ள பொருட்களிலிருந்து. பூன்னு எடுத்துங்களேன், எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா செண்பக பூ மரம் இருக்கு. காலையில நான் ஓப்பன் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்மெல் வரும் அப்படின்னு கேட்டால், நல்லா வீடு ஃபுல்லா செண்பக மலரோட புஷ்ப வாசனை நல்லா ஒரு நல்ல மலர்ந்துருக்கு. கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு வரைக்கும் விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சிருப்பேன், ஃபுல்லா அந்த ஸ்மெல் ரூம்குள்ளார வந்துகிட்டே இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு புஷ்பத்துல இருக்கிற வாசனைய வாயுவானது என்ன பண்ணுது அப்படின்னா நாலாபுறத்துக்கும் பார்த்தீங்கன்னா கொண்டு போகின்றதோ. வாயு கந்தானி இவ, வாயுவானது ஸ்மெல்லை எந்த விதமா அந்தந்த வஸ்துக்கள்ல இருக்கிற வாசனைகளை கொண்டு செல்கின்றதோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஷரீரம் யதா அவாப்னோதி, எப்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சரீரத்திலிருந்து வேறு ஒரு சரீரத்தை அடைகின்றானோ ஜீவாத்மா. யதா ஷரீரம் அவாப்னோதி, யதானா எந்த காலத்துல இந்த சரீரத்தை விட்டுட்டு வேறு ஒரு சரீரத்தை இந்த ஜீவாத்மா கருமத்துக்கு ஏற்றார் போல அடைகின்றானோ, எச்ச அபி உத்கிராமதி ஈஸ்வரக, இந்த சரீரத்தில் இருக்கிற ஈஸ்வரன் யாரு, ஜீவாத்மா. ஈஸ்வரனா வேற அங்க எடுக்காதீங்க, இந்த ஜீவாத்மாவானவன் ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் எப்போ பாத்தீங்கன்னா கருமம் உபாசனைக்கு ஏத்த மாதிரி அடுத்த சரீரம் பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆனதுக்கு பிறகு இந்த சரீரத்தை விட்டுட்டு அடுத்த சரீரத்துக்கு போறான். என்ன நியாயம்? ஜலூக்கா, திருண ஜலூக்கா நியாயம். இந்த சரீரத்தை விட்டுட்டு அடுத்த சரீரத்தை பாத்தீங்கன்னா அவன் எடுக்கிறான். ஒரு புழு என்ன பண்ணும், ஒரு ஒரு புல்லோட நுனியில பாத்தீங்கன்னா நின்னுக்கிட்டு சர்ச் பண்ணும், எனக்கு அடுத்த ஏதாவது கிரிப்பு கிடைக்குதான்னு பார்க்கும். இப்படி இப்படி யூன்னு பச்சை புழு. அந்த புழு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டிப்ல நின்றுட்டு புல்லோட நுனியில அடுத்த நுனியில வேற ஒன்ன கிடைச்சோன அதை பிடிச்சுக்கிட்டு பின்னாடி இருக்கிறத விட்டோம். அதே மாதிரி இந்த ஜீவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த சரீரத்தை பாத்தீங்கன்னா மரண காலத்துல சர்ச் பண்றான். இந்த ஜீவனுக்கு பாத்தீங்கன்னா கர்மத்துக்கும் உபாசனைக்கும் ஏத்த மாதிரி அடுத்த சரீரம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சு.
இப்ப என்னோட சரீரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நொந்து போய் அன்ஃபிட்டா வந்து பாத்தீங்கன்னா ஜீவிக்கிறதுக்கு அன்ஃபிட்டா இருக்கு அப்படின்னும் போது எனக்கு இந்த சரீரத்து மேல ஒரு வெறுப்பு வந்துடும் ஜீவாத்மாக்கு. இது என்னடா அது போராடிக்கிட்டு இருக்க வேண்டியது, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம்னு மெடிசினா சாப்பிட்டுட்டு இருக்கேன், நாள் ஃபுல்லா தொந்தரவா இருக்கு, இது ஒரு புது பாடி வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு இந்த ஜீவாத்மா என்ன பண்ணுவான், ஒரு வெறுப்புல இந்த தேகத்தை பார்ப்பான். அப்படி பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு அடுத்த கர்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரீரம் கிடைக்கும். அது தேவ சரீரமா இருக்கலாம், இல்ல திரும்பவும் மனுஷ சரீரமா இருக்கலாம், இல்ல ஒரு பன்னிக்குட்டியா கூட கண்ணுக்கு தெரியும். இந்த பன்னிக்குட்டி கண்ணுக்கு தெரியும் போது இந்த சரீரம் மனுஷ சரீரம், ஆனா அந்த பன்னிக்குட்டி இவனோட கர்மத்துக்கு அது எப்படி தெரியும் அப்படின்னா அந்த பன்னிக்குட்டி சரீரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சௌந்தரியமா தெரியும். ஐயோ பன்னுக்குட்டியாச்ச மனுஷ பிறவிலிருந்து கீழான பிறவிக்கு போறானே அதெல்லாம் தெரியாது. பாடி தெரியும், பிரசன்னமா நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு பாடி. அந்த பாடி தெரிஞ்சோன்னே இந்த அபிமானம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற மனுஷ சரீரத்துல இருக்கிற அபிமானம் விட்டு போய் அந்த சரீரத்துல வந்து பாத்தீங்கன்னா மெதுவா அபிமானம் வரும். எப்படி ஒரு புழு இந்த புல்லுல இருந்து அந்த புல்லுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதோ அது மாதிரி. அப்படி போகும்போது என்ன ஆகுது, உத்கிராமதி அப்படின்னா இந்த சரீரத்துல இருந்து இந்த பிராணன் இந்த ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணனோடு சேர்ந்து 19 தத்துவங்களோடு என்னது உத்கிராமத்தினா சரீரத்தை விட்டு வெளிக்கிளம்புகின்றானோ அந்த காலத்துல தஸ்மின் காலை அந்த காலத்துல என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரகித்வா ஏதானி. அப்படி போகும்போது வெறும் ஜீவாத்மா மட்டும் போறதில்ல, இந்த 19 தத்துவங்களையும் ஏதானி கிரகித்வா 19 தத்துவங்களையும் கிரகணம் செய்து கொண்டு எடுத்துக்கொண்டு சம்யாதி நன்றாக இங்கிருந்து கிளம்பி அடுத்த சரீரத்தை அடைகின்றான். இதுல யார் பண்றா, ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் ஒன்றும் பண்ணாது. பிராணன் இருக்கு பாத்தீங்களா கூட, இந்த பிராணன் தான் ஷட்ட, அதுக்கு பிராணசரீரக அப்படின்னு மந்திரம் சொல்லுது. பிராணன் தான் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீவாத்மாக்கு ஒரு ஷர்ட் மாதிரி. இந்த பிராணன் என்ன பண்ணுது அப்படின்னா ராணி தேனி மாதிரி அது என்ன பண்ணுது, அது கிளம்பிச்சு அப்படின்னா அந்த பிராணனுக்கு பின்னாடியே இந்த இந்திரியங்கள் எல்லாம் கூட கிளம்புது. வேலைக்கார தேனி மாதிரி ராணி தேனி அடுத்த சரீரத்துக்குள்ளார போகும்போது இந்த வேலைக்கார தேனீக்கள் எல்லாம் அந்த ராணிக்கு பின்னாடியே பிராணனுக்கு பின்னாடியே அடுத்த சரீரத்துக்குள்ளார பிரவேசம் பண்ணு. இந்த பிராணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் படைச்சா அப்படின்னா பிரஷ்ன உபனிஷத்துல மந்திரம் 6வது பிரஷ்னத்துல இருக்கு. பரமாத்மா வந்து என்ன பிளான் பண்ணார் அப்படின்னா எது இருந்தா நான் இருப்பேனோ, எது வெளியில கிளம்புனா நானும் வெளியில கிளம்பி போகணும், அது மாதிரி ஒரு மீடியம் வேணும் அப்படின்னு பிராணனை சிருஷ்டி செய்தார். அப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டியை வந்து தனக்கு ஒரு மீடியத்துக்காக தான் இந்த பிராணனை சிருஷ்டி பண்ணினார். நம்ம பாக்குறது பிராணன் போகுது அப்படின்னு இல்ல, பிராணன் போகும்போது அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸும் சேர்ந்தே போகுது. கூடவே இந்த பிராணன் என்ன பண்ணுது, இந்த இந்திரியங்களை எல்லாத்தையும் கவர்ந்து இழுத்துக்கிட்டு வெளியில போகுது. இதான் ஐடியா. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. எச்ச அபி யதாச்ச அபி. எச்ச அப்படின்னா மந்திரத்துல இருக்குல்ல, எச்சாப்யுத்கிராமதீஸ்வரஹ. எத்துன்றதுக்கு அர்த்தம் ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டாருன்னா யதாச்ச அபி அப்படின்னு போட்டார். எந்த காலத்தில் எந்த சரீரத்தில் இருக்கிற ஜீவாத்மா, எச்சன்றதுக்கு அர்த்தம் ஜீவாத்மா. யாரெல்லாம் எத்தனை ஜீவர்கள் இருக்கும், தனித்தனியா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ், ஒவ்வொரு தேகத்துக்கும் ஒரு தனித்தனி ரிஃப்ளெக்ஷன். அப்ப எந்த ஜீவாத்மா எந்த காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா உத்கிராமதி இந்த சரீரத்தை விட்டு வெளிக்கிளம்புகின்றானோ, என்னது அப்படின்னு கேட்டா ஈஸ்வரோ, இந்த சரீரத்துல இருக்கிற ஈஸ்வரன். யாரு சரீரத்துல இருக்கிற ஆளு, சுவாமி நான் தான். இந்த சரீரத்துக்கு சுவாமி எஜமானன் நான் தான். எது, தேகாதி சங்காத சுவாமி. இந்த தேகத்துல இருக்கிற அசம்பிள் பண்ணப்பட்டது இருக்குல்ல, எது அசம்பிள், 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், மனம் புத்தி சித்தம் அகங்காரம் மனசு, இது மாதிரி 19 தத்துவங்களையும் அசம்பிள் பண்ணி இந்த தேகம் இருக்கு. பஞ்சமகாபூதங்கள் எல்லாம் இந்த அசம்பிள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா யாரு இது பண்றா, நான் அப்படின்னு ஒரு ஜீவாத்மா வந்து அபிமானிச்சுக்கிட்டு இருக்கனே, இவனுக்கு பேரு இந்த தேகத்துக்கு ஈஸ்வரன் அப்படின்னு பேர், ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பொழுது இந்த சரீரத்துல இருந்து வெளியில கிளம்புறானோ ததா அப்பொழுது கர்ஷதி. முந்தின ஸ்லோகத்துல விட்டுருக்கோம் பாத்தீங்களா, கர்ஷதி அப்படின்னு போன பிரகிருதிஸ்தானி கர்ஷதி அப்படின்னு. கர்ஷதி கூட ஒரு ஆ போட்டிங்கன்னா என்ன வந்துடும், ஆ கர்ஷதி அப்படின்னு அர்த்தம் வந்துடும்.
இவன் என்ன பண்றான், வெளியில கிளம்பும் போது அடுத்த சரீரத்துக்கு கிரகணம் பண்றான், எல்லாத்தையும் ஆக்கர்ஷணம் பண்ணிக்கிட்டு எடுத்துக்கிட்டு கவர்ந்து இழுத்துக்கிட்டு. ஆக்கர்ஷித்து இது ஸ்லோகஸ்ய த்விதீய பாதக, போன ஸ்லோகத்துல 2வது பாதத்துல இருக்கிறத அர்த்தவசாத் பிராத்தம்யேன சம்பத்தியதே. அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன ஸ்லோகத்துல இருக்கிற கர்ஷத்திய இந்த ஸ்லோகத்துல இருக்கிறதோட நம்ம என்ன பண்ணிக்கணும், சம்பந்தப்படுத்தி அர்த்தம் செய்து கொள்ள வேண்டும். எப்போ இந்த சரீரத்திலிருந்து ஜீவாத்மா போறானோ அந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்திரியங்களை எல்லாத்தையும் ஆக்கர்ஷணம் பண்ணிக்கிட்டு கிளம்பி போறான். அதுதான் இங்க ஆச்சாரியார் இதை சொல்றார், சம்பந்தப்படுத்திக்கணும். யதாச்ச, எப்படி, எப்போ, எந்த காலத்துல அது மாதிரி அப்படின்னா, எப்பொழுது யதாச்ச பூர்வஸ்மாத் ஷரீராத் சரீராந்தரம் அவாப்னோதி, இந்த சரீரத்தை விட்டுட்டு, பூர்வஸ்மாத்னா இந்த சரீரத்தை விட்டுட்டு, முன்னாடி இருக்கிற சரீரத்தை விட்டுட்டு அடுத்த சரீரத்தை பாத்தீங்கன்னா கர்மத்தினாலையும் எந்த உபாசனையினையும் பண்ணானோ அதுக்கேத்த மாதிரி பிருகதாரண்ய மந்திரம் சொல்லுது, பூர்வ பிரஜாச்ச வித்யா கர்மணி சமாவபரேத். ஒரு அருமையான மந்திரம் பாத்தீங்கன்னா பிருகதாரண்யத்துல இருக்கு. எந்த சமாரபேத் பூர்வ பிரஜாச்ச வித்யா கர்மணி சமாரபேத். சமாரபேத் தானே, சமாரபேத். இந்த ஜென்மத்துல நம்ம என்ன பாத்தீங்கன்னா கர்மங்களை பண்ணணுமோ, என்ன உபாசனை பண்ணணுமோ அதுக்கேத்த மாதிரி அடுத்த சரீரத்தை பாத்தீங்கன்னா பிராரப்தம் ஸ்டார்ட் ஆகும். கூட என்ன போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட வாசனைகளும் பாத்தீங்கன்னா அந்த சரீரத்துக்கு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பர் ஆகுது. கர்மத்தினால சரீரம் இல்லைன்னா உபாசனையினால சரீரம் கூட பாத்தீங்கன்னா இந்த சரீரத்துல நம்ம என்ன வாசனையை சம்பாதிச்சு வச்சோமோ அந்த முந்தின சரீரத்துல இருக்கிற வாசனைகளோடு சேர்ந்து ஜீவன் என்ன பண்றான், வெளியில கிளம்பி போறான். அதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, பூர்வத்மாத் சரீராத், முன்னாடி சரீரத்துல இருந்து ஷரீராந்தரம் அடுத்த சரீரத்தை பாத்தீங்கன்னா அடைகின்றானோ, ததா அப்பொழுது கிரஹீத்வா ஏதானி, இந்த எல்லாத்தையும் கிரகணம் பண்ணிக்கிட்டு, எது மனஷஷ்டானி இந்திரியானி, மனசோடு சேர்ந்து 4-4-2 பிருகதாரண்யம்னு போட்டுங்க. கூட எதோட போறான், வாசனைகளோடு சேர்ந்து பாத்தீங்கன்னா போகின்றான். எதோட சேர்த்து, இந்த மனசுன்ற 6வது இந்திரியம் கூட 5 இந்திரியங்கள், ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சஞ்யாதி. சஞ்யாத்தின்னு என்ன அர்த்தம், சம்யக்கு யாதி கச்சதி, நன்றாக இந்த சரீரத்திலிருந்து புறப்பாடு கிளம்பியாச்சு, அடுத்த சரீரத்தை நோக்கி யாத்திரை ஸ்டார்ட் பண்ணிட்டான். எதுலையும் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேள்வி வரும், யாத்திரை போனோன்னு உடனே சரீரம் கிடைச்சிருமா சுவாமி அப்படின்னு. ஜலுக்கான், திருண ஜலுக்கான் நியாயம் மாதிரி ஒரு சரீரத்துல இருந்து அடுத்த சரீரம் போறது ஒரு நியாயம், திருண ஜலுக்கான் நியாயம்னு பேர். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், இந்த ஜீவன் பிராணனோடு கவர் பண்ணிருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, கட்டோபனிஷத்தோட படி ஜீவன் நச்சிகேதஸ் கேட்கிறான், இந்த சரீரத்துல இருந்து கிளம்பின ஜீவர்கள் என்ன ஆனாங்க அப்படின்னு. யம தர்மராஜா சொல்றாரு, இதெல்லாம் தேவ ரகசியம்பா, நீ பாட்டுக்கு கேட்கிற இதை நான் சொல்ல மாட்டேன், உனக்கு டாஃபிலாம் கொடுக்குறேன், இதை இந்த உலகத்தையே கொடுக்குறேன், நீ வச்சுக்கோ அப்படின்னு. ஆஹா, எனக்கு அதெல்லாம் வேணாம், செத்து போன மனுஷன் எங்க போறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நச்சிகேதஸ் பாத்தீங்கன்னா யம தர்மராஜாட்ட கேள்வி கேட்கிறான், எனக்கு அதுதான் சொல்லணும் நீ அப்படின்னு. வேற வழி இல்லாம பாத்தீங்கன்னா நச்சிகேதஸ்க்கு பாத்தீங்கன்னா யம தர்மராஜா சொல்றார், திருக்குறள்ல இருக்கிறது என்னது சாக்காடு, என்ன சாக்காடு, தூங்கி விழிப்பது போல சாக்காடு அப்படின்ற. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. என்ன அருமையான திருக்குறள் பாருங்க. என்ன அப்படின்னா, எப்படி நம்ம தூக்கத்துல போய் ஒன்னும் தெரியாம ஆயிடுறோமோ அதே மாதிரி இந்த சரீரம் பாத்தீங்க அப்படின்னா போன மாத்திரத்துல ஒரு கான்சியஸ்னஸ் தப்பி போயிடும், ஒரு மயக்கம் வந்துடும் வச்சுங்களேன், அவ்வளவுதான். நம்ம நினைக்கிறோம், நான் ஒரு வாட்டி என்னாச்சு, சின்ன வயசுல ஒரு ஆக்சிடென்ட் எனக்கு ஒன்று நடந்துச்சு. சைக்கிளில் போகும்போது சின்ன வயசுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகுதான் தெரியுது எனக்கு பெரிய ஃப்ராக்சர் ஆயிருந்துச்சு. ஒரு பிளட் அவ்வளோ லீக் ஆயிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியவே இல்லை. உங்களுக்கு கர்மா என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரண காலத்தில் நம்ம நினைப்போம் வெளியிலேருந்து அவர் எவ்வளோ கஷ்டப்படுவார்ல அப்படின்னு. ஒரு டைமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கர்மத்தில் போகம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த கஷ்டத்தை போகம் பண்ணுவீங்க. அப்படி போகம் இல்லை அப்படின்னா என்ன ஃப்ரீஸ் ஆகிடுவீங்க.
எப்படி தூக்கத்துக்குள்ளார நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துக்குள்ளார போன மாத்திரத்துல இந்த பாடியோட பெயினோ இதோ எவ்வளவு பெரிய பெயினா இருந்தாலும் தூக்கத்துக்குள்ளார போனோம்னா எப்படி தெரியாம போகுது அப்படின்னா அவ்யாக்கிருதத்தை நம்ம டெய்லி பிராப்தி பண்றோம். டீப் ஸ்லீப்ல ஒன்னும் தெரியல நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அது அவ்யாக்கிருதம், மாயான்னு பேரு. அந்த அவ்யாக்கிருதத்தை பிராப்தி பண்ற மாதிரியே இந்த சரீரத்துல இருந்து கான்சியஸ்னஸ் தப்புன உடனேயே நீங்க என்ன பண்ணுவீங்க, தூக்கத்துக்கு போற மாதிரி அவ்யாக்கிருதம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ரூம் இருக்கு. கர்ப்பம், பெரிய கர்ப்பம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மாவோட வயிறு, மாயா அம்மாவோட வயிறு, அவ்யாக்கிருதம் அப்படின்னு பேர். இந்த ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல எப்படி நம்ம போய் சேர்றோமோ, எந்த உணர்வும் இல்லாம போறோமோ, அதே மாதிரி இவனுடைய எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடும். ஃப்ரீஸ் ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இவன் தன்னுடைய கர்மா வாசனைகள் எல்லாத்தோட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு முட்டை மாதிரி என்ன பண்ற, அம்மாவோட வயிற்றுல மாயாவோட இதுல போய் சேர்ந்துடும். அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் உங்களுக்கு அடுத்த பிறவி இமீடியட்டாவும் இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய கர்மாவுக்காக வேத்த மாதிரி அடுத்த பாடிக்காக வெயிட்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா நடக்கலாம். எவ்வளவு காலம் அங்க வந்து இருக்கோம் தெரியுமா அப்படின்னா தெரியாது. நம்ம தூக்கத்துல போனா டைம் இருக்காங்க, ஸ்பேஸ் இருக்கா, மேட்டர் இருக்கா, எதுவுமே இல்லை. அதே மாதிரி இறந்த பிறகு நமக்கு டைம், மேட்டர், ஸ்பேஸ், கான்சியஸ்னஸ் இல்லாம போயிடும். அப்படி இல்லாம போயிட்டு அடுத்த சரீரத்துல எப்படி டெய்லி காலையில இந்த சரீரத்துல வேக்கப் ஆகிறோமோ, நைட்டு தூங்குனது இதே சரீரம், அதுக்கப்புறம் திரும்ப வேக்கப் ஆகிறதும் இதே சரீரம். அதே மாதிரி ஜீவன் என்ன பண்ணுவான், இந்த சரீரத்துல தூங்குற மாதிரியே நடக்கும். ஆனா வேக்கப் ஆகிறது என்ன ஆகும், வேற ஒரு சரீரத்துல வேக்கப் ஆகும், புது சரீரம். இவ்வளவுதான் மரணமும் ஜென்மமும், இவ்வளவுதான். இதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, நன்றாக இந்த சரீரத்திலிருந்து கிளம்பி போகின்றான். எப்படி கிம் இவ, யாராவது கேட்கிறாங்க எப்படி சுவாமி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். அப்ப நம்ம ஆச்சாரியர் சொல்றாரு கிம்மிவ இதி ஆக சொல்றார், பகவான் சொல்றார் வாயு. வாயுன்னு என்ன அர்த்தம், பவனக, காத்து. காத்து என்ன பண்ணுது அப்பனா கந்தான் இவ, அது என்ன பண்ணுது, பூந்தோட்டத்துக்கு போனா பூந்தோட்டத்தோட பூவோட ஸ்மெல்ல எடுத்துக்கிட்டு போகுது. சமையல் கட்டு பக்கம் போச்சு அப்படின்னா கிச்சன் பக்கம் இருந்து கிச்சன்ல என்ன சமைக்கிறோமோ அந்த ஸ்மெல்லோட, சாம்பார் ஸ்மெல்லோட வெளியில போகுது. இதே மாதிரி சாக்கடை பக்கம் போச்சுன்னா சாக்கடை ஸ்மெல்லோட போகுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வாயு எப்படி வாசனைகளை வந்து பாத்தீங்கன்னா ஆசையாத்து புஷ்பாதேகி, புஷ்பம் முதலிய வாசனை உள்ள பொருட்களிலிருந்து அந்த வாசனைகளை எப்படி கவர்ந்து இழுத்துக்கிட்டு வாயுவானது டிராவல் பண்ணுதோ, அதே மாதிரி இந்த ஜீவாத்மாவும் வாயுன்னு போட்டது எதுக்கு தெரியுங்களா, பிராணன். இந்த ஜீவாத்மாவோட இருக்கக்கூடிய அந்த பிராணனும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கிற சூக்ஷ்ம தேகத்துல இருக்கிற எல்லா தத்துவங்களையும் எடுத்துக்கிட்டு இந்த ஜீவாத்மாவோட சேர்ந்து போயிடுது அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்லியாச்சு. 9வது ஸ்லோகம் வந்துருங்க. காணி புனக தானி இது. சரி, இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போகுதுன்னு சொல்றீங்களே, எதையெல்லாம் எடுத்துக்கிட்டு போகுது? காணித்தானி, இந்த ஜீவாத்மா பிராணனோடு சேர்ந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போகுதுன்னு சொல்றீங்களே, எதையெல்லாம் எடுத்துக்கிட்டு போகுது அப்படின்னு 9வது ஸ்லோகம் சொல்லுது. ஸ்ரோத்ரம் சக்ஷுஸ்பர்ஷனம் ச, ஸ்ரோத்ரம் சக்ஷுஸ்பர்ஷனம் ச, ரசனம் கிராணமேவ ச, ரசனம் கிராணமேவ ச, அதிஷ்டாய மனச்சாயம், அதிஷ்டாய மனச்சாயம், விஷயானுபசேவதே, விஷயானுபசேவதே, ஸ்ரோத்ரம் சக்ஷுஸ்பர்ஷனம் ச, ரசனம் கிராணமேவ ச, அதிஷ்டாய மனச்சாயம், விஷயானுபசேவதே. அயம்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அயம் இருக்கா, எங்க இருக்கு அயம்? மனச்சாயம் இருக்கு, மனச்ச அயம், அதை பிரிக்கும் போது மனச்ச அயம். அயம்னா அயம் ஜீவாத்மா. யாரு ஜீவாத்மா? நம்ம தான். இந்த ஜீவாத்மான்னு சொல்லக்கூடியவர் என்ன பண்றான் அப்படின்னா, இப்ப இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்ரோத்ரம், ஸ்ரோத்ரம்னா செவி, காது இந்திரியம், சப்தத்தை கிரகணம் பண்றது. அப்புறம் சக்ஷுகு, கண் இந்திரியம், கண்கள்னு சொல்றோம். ஸ்பர்ஷம், ஸ்பர்ஷனம் அப்படின்னா தொகிந்திரியம்னு பேரு. இந்த ஸ்கின் ஃபுல்லா, உடம்பு ஃபுல்லா ஸ்கின் ஃபுல்லா இருக்கிறது, தொடு உணர்ச்சி அறியறது. அதுக்கப்புறம் ரசனம், நாக்குல இருக்கக்கூடிய பட்ஸ் மாதிரி இருக்குல்ல,
காளான் காளான் மாதிரியே இருக்கும். அந்த பட்ஸா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுய உணர்ச்சி அறியக்கூடியது. அந்த இடத்துல தான் சுய உணர்ச்சி அறியக்கூடிய ரசனேந்திரியம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராணமே வச்ச மூக்குல 2 பட்டு மாதிரி இருக்கு. இந்த பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பட்டு இருக்கும். அந்த பட்டு மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் கிராணேந்திரியம் சொல்லக்கூடிய ஸ்மெல் பண்ற மூக்கு இருக்கு. அந்த மூக்கும் கிராணமே வச்ச இந்த 5க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரம் எது? சக்ஷு, ஸ்ரோத்ரம், ஸ்பர்ஷம், ரசனம், கிராணமே வச்ச மொத்தம் 5 இந்திரியங்கள். இந்த 5 இந்திரியங்களுக்கும் ஆதாரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கோஆர்டினேட்டர் எது அப்படின்னா மனசு. இந்த மனசை வந்து பார்த்தீங்கன்னா அதிஷ்டாய மனஸ்ச, இந்த மனதை வந்து பார்த்தீங்கன்னா அதிஷ்டானமாக கொண்டு இந்த இந்திரியங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. இந்த 5 ஞானேந்திரியங்களும் வெளியில போகுது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? கர்மேந்திரியத்தையும் ஆட் பண்ணிக்கணும். கண்ணு பார்க்குது, ஐயோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளம் இருக்கு அப்படின்னு. உடனே மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜை வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு அனுப்பி, மனசு உடனே என்ன பண்ணுது? காலை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுது. கொஞ்சம் நம்ம ஒரு ஜம்ப் பண்ணி போகிறோம், பள்ளம் இருக்கு அப்படின்னு ஒரு ஜம்ப் பண்ணி போகிறோம். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையில் கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா உணவை பார்க்குது, இந்த கை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வாயில கரெக்டாக வைக்குது. யாருப்பா இந்த கண்ணு பார்க்குது, அந்த விஷயத்த மனசுக்கு போய் மனசுதான் இந்த கையை எடுத்து வாயில வைக்கணும் அப்படின்றத சொல்லுது. சூடாயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து இந்த கையை வைக்காத, அக்னி மேலே புகை வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுது. அப்போ என்ன ஆகுதுன்னா ஞானேந்திரியத்துக்கும் கர்மேந்திரியத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியேட்டராக எது இருக்கு? இந்த மனசு. இந்த 10 இந்திரியங்களுக்கும் மீடியேட்டரா கோஆர்டினேட்டரா ஒரு செல்போன் இதை வந்து டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து வர காலை இன்னொரு இடத்துக்கு கனெக்ட் பண்ணுது பார்த்தீங்களா, டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச். அதே மாதிரி காரியத்தை இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுது. அப்ப இந்திரியங்களுக்கெல்லாம் ஆதாரமா இருந்துகிட்டு அதிஷ்டாய, இந்திரியங்களுக்கெல்லாம் அதிஷ்டானமா இருக்கக்கூடிய இந்த மனசு இந்த இந்திரியங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாரு போகம் பண்றா? இந்த ஜீவாத்மான்னு இருக்கக்கூடிய அயம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா விஷயான் உபசேவதே. நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் இந்த மனசை ஆதாரமா வச்சுக்கிட்டு இந்திரியங்களை கொண்டு இந்த ஜீவாத்மா அனுபவம் செய்கின்றான் அப்படின்னு சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்து ஸ்ரோத்ரம், ஸ்ரோத்ரம்னா சக்ஷு, ஸ்ரோத்ரம்னா காது, கண்கள், சக்ஷுகு, ஸ்பர்ஷனம் தொக்குன்ற தோலிந்திரியம், அதுக்கப்புறம் தொக்கிந்திரியம்னு போட்டாரு. ரசனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாக்கு. அதுக்கப்புறம் கிராணம் ஏ வச்ச, கிராணம்னா மூக்கு. அப்ப 5 புலன்கள், 5 இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் 5. இவைகள் எல்லாம் மனஸ்ச ஷஷ்டம். இதோட சேர்த்து வந்து 6வது இந்திரியமா எதை எடுக்கணும்? மனசு. இப்ப கேள்வி வருது, ஏன் சுவாமி இந்திரியத்தோட மனசு சேர்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சொப்பன காலத்துல என்ன ஆகுது தெரியுங்களா? மனசே கண்ணா இருக்கு, மனசே காதா இருக்கு, மனசே மூக்கா இருக்கு, மனசே இந்திரியங்கள் எல்லாம் மனசுல போய் லயமாயிடுது. அங்க எந்த இந்திரியமும் இல்லை. அப்போ அங்க மனசுதான் எல்லா இந்திரியத்தோட காரியத்தையும் சொப்பனத்துல பண்ணுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா மனசை வந்து பாத்தீங்கன்னா இந்திரியமாவும் கணக்கு போடுவோம், அந்த கரணமாவும் அதை சொல்லுவோம். அதனால இங்க ஆச்சாரியர் சொல்றாரு மனகச்ச ஷஷ்டம், மனசு என்பது 6வது. பிரத்யேகம் இந்திரியேன சக அதிஷ்டாய. இந்த மனசுன்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் அதிஷ்டானமா இருந்து கொண்டு ஆதாரமா இருந்துகிட்டு இந்த எல்லா இந்திரியங்களுக்கும் ஆதாரம் தனித்தனியா ஆதாரமா இந்த மனசுதான் இருக்கு. அப்படி இருந்துகிட்டு தேகஸ்தக விஷயான், இந்த தேகத்துல இந்த மனசு இருந்துகிட்டு இந்த இந்திரியங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு விஷயான் சப்தாதீன் உபசேவத்தே, இந்த ஜீவாத்மா என்ன பண்றான்? உள்ளுக்குள்ளார அந்த மனசுல வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகிறான். மனப்பிரதானக ஜீவக அப்படின்னு பேர். மனதை வந்து பாத்தீங்கன்னா பிரதான உபாதியா வச்சுக்கிட்டு மீடியமா வச்சுக்கிட்டு புத்தி ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் புத்தியில இருக்கிறது. இந்த அதோட புத்தியோட ரிஃப்ளெக்ஷன் மனசுல இருக்கிற கான்சியஸ்னஸ் ரிஃப்ளெக்ஷன். அந்த மனசுல இருக்கிறவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மனதை கொண்டு இந்த இந்திரியங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்றான்? விஷயங்களை எல்லாத்தையும் போகம் பண்ணுகின்றான். எங்க இருந்து? தேகத்துக்கு உள்ளார இருந்துகிட்டு.
மனச ஆதாரமா வச்சுக்கிட்டு இவன் இந்திரியங்களை வச்சுக்கிட்டு விஷயங்களை போகம் செய்கின்றான். அப்போ உங்களுக்கு இந்த சரீரத்துல இருந்து அடுத்த சரீரத்துக்கு போனா என்ன வேணும்? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வேணுமா? எப்படி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு போறோம், ஒரு வீட்டுல இருந்து அடுத்த வீட்டுக்கு போறோம், எல்லாத்தையும் வீட்டுல இருக்க பொருட்கள் எல்லாம் விட்டுட்டா போயிடுறோம். வைண்ட் அப் பண்ணிட்டு எல்லா திங்ஸையும் பாத்தீங்கன்னா ஏன் விட்டுட்டு போக வேண்டியதானே? ஐயோ விட்டுட்டு போனா என்ன பண்றது? அந்த புது வீட்டுக்கு போகும்போது கட்டில் வேணும் படுக்கிறதுக்கு, டேபிள் வேணும் படிக்கிறதுக்கு, கிச்சன் வேணும், கிச்சன்ல இருக்க திங்ஸ் எல்லாம் வேணும் சமையல் பண்றதுக்கு அப்படின்னு இந்த வீட்டுல இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அடுத்த வீட்டுக்கு எப்படி நம்ம ஷிஃப்ட் ஆகிறோமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜீவாத்மா யோசிக்கிறான், எனக்கு மனசு வேணும், இந்திரியங்கள் வேணும், அப்பதான் அடுத்த சரீரத்துல போய் நான் போகம் பண்ண முடியும் அப்படின்னு இங்க இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் எடுத்துக்கிட்டு அவன் என்ன பண்றான்? அடுத்த தேகத்துக்கு போகின்றான். சொல்லியாச்சு. இதோட இந்த ஸ்லோகம் முடிச்சு. அடுத்த ஸ்லோகம் 10வது ஸ்லோகம். ஏவம் தேககதம் தேகாத். இந்த விதமா ஜீவாத்மா பாத்தீங்கன்னா தேகம்னா இந்த தேகத்திலிருந்து அடுத்த தேகத்தை பாத்தீங்கன்னா என்ன பண்றான்? சென்று அடைகின்றான். இந்த தேகத்துல இருக்கிற ஜீவாத்மா இந்த தேகத்திலிருந்து என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10வது ஸ்லோகம் சொல்லுது. உத்கிராமந்தம் ஸ்திதம் வாபி புஞ்சானம் வா குணான்விதம் விமூடா நானு பஷ்யந்தி பஷ்யந்தி ஞான சக்ஷுஷः உத்கிராமந்தம் ஸ்திதம் வாபி புஞ்சானம் வா குணான்விதம் விமூடா நானு பஷ்யந்தி ஞான சக்ஷுஷः. ரொம்ப 2 விதமான மனிதர்களை பத்தி பாத்தீங்கன்னா இங்க சொல்லுது. ஒன்னு அஜ்ஞானி, இன்னொன்னு ஞானி. அஜ்ஞானிகளா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அஜ்ஞானிகளை பத்தி பேசிடுது. இந்த தேகத்துல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் 13வது சாப்டர்லயே ஜீவாத்மாவும் இருக்கான், பரமாத்மாவும் இருக்கான். முண்டகம், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கட்டம் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலா நம்ம அடுத்து ஸ்வேதாஸ்வதரம் படிக்க போறோம். ஸ்வேதாஸ்வதரம் இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த கல்பனை ரொம்ப நல்லா பண்ணப்பட்டிருக்கு. இந்த தேகத்துல 2 பட்சிகள் இருக்கு. அந்த கரணம்ன்ற ஒரு கிளையில இந்த தேகம்ன்ற மரம், இந்த தேகம்ன்ற மரத்துல அந்த கரணம்னு சொல்லக்கூடியது ஒரு கிளை, ஒரு சாக்கா. அந்த கிளையில பாத்தீங்கன்னா புத்தி பக்கத்திலேயே மனசு இருக்கு. புத்தியும் மனசும். புத்தியில ஒரு கிளி உட்கார்ந்துருக்கு, அது பரமாத்மான்னு பேர். இன்னொரு கிளி பாத்தீங்கன்னா மனசுல உட்கார்ந்து இருக்கு, அது ஜீவாத்மான்னு பேர். பரமாத்மா ஜீவாத்மா. இந்த மனசும் புத்தியும் ரொம்ப பக்கத்துல இருக்கிறது. ஒரே கிளையில பக்கத்துல 2 பட்சிகள் பாத்தீங்கன்னா உட்கார்ந்து இருக்கு. இதுல இந்த மனசுல உட்கார்ந்து இருக்க கிளி யாரு? ஜீவாத்மா, நம்ம தான். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இந்திரியங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வெளிமுகமா போய் பகிர்முகமா இருந்துகிட்டு என்ன பண்றோம்? எல்லா விஷயங்களையும் அனுபவிக்கிறோம். கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி புண்ணியம், பாப்பம், சுகம், துக்கம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். நான் பண்றேன்ற கர்த்திருவத்தோடையும் நான் போகம் பண்றேன், என்னோட கர்மான்னு தலையா அடிச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா துக்கத்தையும் ரொம்ப சந்தோஷத்தையும் நல்லா புலங்காகிதமாகி பாத்தீங்கன்னா ஹர்ஷத்தோட ரொம்ப சந்தோஷத்தோட சுகத்தையும், அதுக்கப்புறம் மோகத்தோட பாத்தீங்கன்னா ஐயோ போச்சே எல்லாம் அப்படின்னு மோகத்தோடையும் இதை எல்லாத்தையும் இந்த ஜீவாத்மா என்ன பண்றான்? ஒரு மரத்துல இருக்கிற பழங்கள் மாதிரி இவன் என்ன பண்றான்? புளிப்பு, இனிப்பு அப்படின்ற எல்லா பழங்களையும் கர்ம பலன்களை எல்லாத்தையும் அனுபவம் பண்றான். இந்த புத்தியில இருக்கிற பரமாத்மான்ற சைத்தன்யம், ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது? அந்த மரத்துல இருக்கிற எந்த பலன்களையும் சாப்பிடாம அது வெறும் பிரகாசமா சாட்சியா பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கு. இந்த தேகத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு, பிரகாசிக்குது. கூட இந்த ஜீவாத்மாவா இருக்கிறவனையும் பிரகாசிச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கு, சாட்சி. அப்ப 2 பட்சிகள் பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த ஜீவாத்மா என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகிர்முகமா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா என்ன பண்றான்? நம்ம பாக்குறதே இல்லை. மந்திரம் கட்டோபனிஷத்துல சொல்லுது, பராஞ்சிகா நிவ்யதிர்ணத் ஸ்வயம் பூஹு
பராங் பஷ்யதி நாந்தராத்மன். ஒரே மந்திரத்துல 2வது அத்தியாயம் 2:1:1 மந்திரம் 2:1:1 கட்டோபனிஷத்து போட்டீங்கன்னா அந்த ஒரு மந்திரத்துல இந்த ஸ்லோகத்தை ரெண்டுத்தையும் கொண்டு வந்துடலாம். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு கட்டோபனிஷத்து ரொம்ப பிடிக்கும்ன்றதுனாலதான் அதோட அப்படியே வேற வேற சப்தங்களா பண்றார். இதெல்லாம் மந்திரம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனை பத்தி சொல்லும்போது சொல்றாரு, இந்த பிரம்மா படைக்கும் போதே டிஃபால்ட்டா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இந்திரியங்கள் எல்லாம் வெளியில போற மாதிரியே படைச்சிட்டாராம். சண்டாளன் ஒழுங்கா படைக்கும் போதே அந்தர்முகமா படைக்கிற மாதிரி படைச்சிருக்கலாம். அந்த சண்டாளன் வந்து என்ன பண்ணிட்டான், படைக்கும் போதே வந்து வஞ்சனை பண்ணிட்டான். வியதிர்ணத்து ஸ்வயம்பு, இந்த ஸ்வயம்புன்னு சொல்லக்கூடிய சுவாயம்பு மனு பிரம்மா என்ன பண்ணிட்டார், படைக்கும் போதே நம்மளோட இந்திரியங்கள் எல்லாம் வெளியிலேயே பார்க்குது, உள்ளேயே பார்க்க மாட்டேங்குது. நாந்தராத்மன் உள்ள பார்க்கவே மாட்டேங்குது. இதான் அஜ்ஞானியோட. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கஷ்டித் தீரக, யாரோ ஒரு தீர புருஷன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியாரோட வச்சனத்தை கேட்டு சாஸ்திரத்தை படிச்சு கொஞ்சம் வேதாந்தம் படிச்சு ஐயோ வெளியில போனோம் அப்படின்னா சம்சாரம், ஆத்மா என்னுடைய ஒரிஜினல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரமாத்மா தான் என்னுடைய ஒரிஜினல் சுபாவம் சொரூபம் அப்படின்னு என்ன பண்றான், இந்த மனச இந்திரியங்களை வச்சுக்கிட்டு வெளியில பார்க்காம என்ன பண்றான், இந்திரியங்களை நிகிரகம் பண்ணி மனச வந்து பாத்தீங்கன்னா புத்தியில இருக்கக்கூடிய பரமாத்மாவை பக்கம் உள்ள திருப்பறான். ஆவிருத சக்ஷுகு அமிர்தத்துவமிச்சன், சாகாதவன ஆகணும் அப்படின்னு என்ன பண்றான், இந்திரியங்களை அந்தர்முகமாக்கி மனசால வந்து பாத்தீங்கன்னா உள்ள திரும்பி இந்த புத்தியில இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை பார்க்கிறான். இதான் வந்து பாத்தீங்கன்னா 2 கேட்டகரியில இருக்கிறத மந்திரம் சொல்லிடுச்சு. 2:1:1 கட்டோபனிஷத்து. இங்க ஆச்சாரியர் தான் சொல்றார், இந்த ஜீவாத்மாவா இருக்க நம்மள மாதிரி ஆட்கள் என்ன பண்றோம், உத்கிராமந்தம், இந்த சரீரத்தை விட்டு வெளியில கிளம்புகின்ற அந்த பரமாத்மாவையும், ஸ்திதம் வாபி, இந்த தேகத்திலேயே இருக்கும் போதும், புஞ்சானம் வா குணான்விதம், இந்த குணங்களோடு சேர்ந்து சத்வரஜஸ்தமஸ்ன்னு குணங்களோடு சேர்ந்து இந்த தேகத்துல அனுபவம் பண்ணும் போதும், சுகம் துக்கம் மோகத்தை அனுபவம் பண்ணும் போதும், இந்த சரீரத்துல இருக்கு வெளியில கிளம்பும் போதும் தெரியறது இல்லை நமக்கு. இந்த சரீரத்துல இருக்கும் போது இந்த பரமாத்மா இருக்காருன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த விஷய போகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதும் கூடவே பக்கத்துல ஒரு பரமாத்மா உள்ள இருந்துகிட்டு இருக்கார், எதையும் போகம் பண்ணலன்னு தெரிய மாட்டேங்குது. நான் கூட வெளியில போகும்போதும் பரமாத்மாவை அறியறது இல்லை. இந்த சரீரத்துல இருந்து வேற சரீரத்துக்கு போகும்போதும், இந்த சரீரத்துல இருக்கும் போதாவது தெரிஞ்சிருக்கனா உள்ள பரமாத்மா இருக்காருன்னு தெரியல. விஷயங்களை போகம் பண்ணும் போது கூட ஒரு கிளி வந்து பாத்தீங்கன்னா போகம் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. இந்த 3 காலத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், இந்த ஜீவாத்மாவா இருக்கிற அஜ்ஞானி என்ன பண்றான், நானு பஷ்யந்தி, இவன் வந்து பாத்தீங்கன்னா விமூடனா முட்டாளா விவேகம் இல்லாதவனா இருந்துகிட்டு, யாரெல்லாம் விவேகம் இல்லையோ திரஷ்டா திருஷ்யம்னு விவேகம் பண்ணலையோ, இந்த கீதையை ஒழுங்கா உள்ள எடுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆமா நான் வேற இது வேற அப்படின்னு விவேகம் பண்ணாம எவனெல்லாம் வந்து இந்த இந்திரியங்களோட சேர்ந்து முட்டாளா வந்து இருக்கானோ அவன்கள் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற பரமாத்மாவை நானுபஷ்யந்தி, அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற பரமாத்மாவை அறிவதே இல்லை. ஏன், விவேகம் இல்லை, விமூடர்கள், விசேஷமா முட்டாளா இருக்காங்க. வெளியில இருக்க முட்டாள்தன்மை இல்லை, தன்னை யாருன்னு தெரியாம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரிய முட்டாள்தனம். இந்த தேகம் எது நான் எது அப்படின்னு பிரிச்சு அறியாம இருக்கிறானே அதுதான் விசேஷ மூர்க்கத்தனம், முட்டாள்தனம். முட்டாளா இருந்துகிட்டு அவர்கள் பார்ப்பதில்லை. எப்போ, சரீரத்துல இருந்து கிளம்பும் போதும் பார்க்கல, சரீரத்துல இருக்கும் போதும் பார்க்கல, இப்ப விஷயங்களை போகம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதும் வந்து பாத்தீங்கன்னா குணங்கள் 3 குணங்களோடு சேர்ந்து இருந்துகிட்டும் பார்க்கல. அப்படிப்பட்ட முட்டாள்கள் வேற வேற சரீரத்தை எடுத்து சுத்தி தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதே நேரத்துல யார் பஷ்யந்தி, ஞான சக்ஷுஷக பஷ்யந்தி, நல்ல ஒரு ஆச்சாரியர் மூலமா நீ வேற, நீ பார்க்கிறது வேற, அதனால ரிஃப்ளெக்ஷன் ஆகாத அபிமானத்தை வைக்காத, இந்த அபிமானத்தை விட்டு அப்படின்னு மீடியத்தில் இருக்கிறதெல்லாம் மீடியம், நீ ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான மீடியம் நீ இல்லை. இது நீ வந்து ரிஃப்ளெக்ஷன் இல்லை, நீ ஒரிஜினல், நீ பரமாத்மா அப்படின்னு வந்து சாஸ்திரத்து மூலமா ஆச்சாரியார் சொல்றதை கேட்டு நல்லா சிரவணம் பண்ணி நல்லா பிரிச்சு அறிஞ்சு மனனம் பண்ணி இது எல்லாத்தையும் விட்டுட்டு சுவார்த்த சம்யமம் தான்லயே நின்று எவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞான கண்களை அடைந்தவர்களோ,
சிரவணத்தினாலேயும் மனனத்தினாலேயும் ஞானம் என்ற கண்களை அடைந்தவர்கள் என்ன பண்றாங்க, பிரிச்சு பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கிறவங்க தான் உள்ள இருக்கும் போதும் ஜீவன் முக்தர்கள் ஆயிடுறாங்க, இருக்கும் போதும் பாத்தீங்க அப்படின்னா நல்லா பார்க்கிறார்கள், நான் பிரம்மமாயிருக்கேன் அப்படின்னு. சரீரத்துல பாத்தீங்கன்னா அவங்க கிளம்பி போறதே இல்லை. விஷயங்களை போகம் பண்ணும்போது கூட இது பாத்தீங்கன்னா நான் பண்ணவில்லை அப்படின்னு சுபாவஸ்து பிரவர்த்ததே, மாயா பண்ணிக்கிட்டு இருக்க, நான் பார்க்கிறவனாயிருக்கேன் அப்படின்னு அவர்கள் ஞானக்கண்களால் பார்க்கிறவனாயிருந்து எல்லாத்தையும் பார்க்கிறார்கள் அப்படின்னு மந்திரம் முடியுது. பாஷ்யத்துக்கு உத்கிராமந்தம். உத்கிராமந்தம்னா என்ன அர்த்தம்? பரித்தியஜந்தம் தேகம். இந்த தேகத்தை தியாகம் பண்ணிட்டு அடுத்த தேகத்துக்கு போகும்போது. உத்கிராமந்தம்னா சரீரத்திலிருந்து பிராணனும் ஜீவனும் வெளில கிளம்பும் போது, அதான் உத்கிராமந்தம்னு பேர். அது மட்டும் இல்ல, என்னது பூர்வோபாத்தம். பூர்வோபாத்தம்னு என்ன அர்த்தம்? பூர்வ உபாத்தம் அப்படின்னு அர்த்தம். முந்தின கர்மத்தினால இந்த சரீரம் அடையப்பட்டதா இருக்கு. நம்ம போன ஜென்மங்கள்ல என்னெல்லாம் பாப்பம் புண்ணியம் பண்ணமோ அந்த புண்ணிய பாப்பத்தை வச்சுக்கிட்டு இந்த சரீரம் அடையப்பட்டிருக்கு. அதனால பூர்வார்ஜிதம். பூர்வோபாத்தம்னு என்ன அர்த்தம்? பூர்வ ஆர்ஜிதம், முன்னாடி கர்மங்களால் சம்பாதிக்கப்பட்ட இந்த தேகத்தை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், கிளம்பும் போதும். அடுத்து ஸ்திதம் வா தேகே திஷ்டந்தம். இந்த தேகத்துல இந்த தேகத்துல இருக்கும் போதும், இப்ப நம்ம தேகத்துல இருக்கிறோமே, ஸ்திதம் வா அப்படின்னா தேகத்துல இப்ப இருக்கோம் இப்பவும். கூடவே புஞ்சானம் வா. புஞ்சானம்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா சப்தாதீனச்ச உபலபமானம். சப்தம், ரூபம், ரசம், கந்தம்னு 5 இந்திரிய விஷயங்களை நம்ம என்ன பண்றோம், இந்திரியங்கள் மூலமா அனுபவிக்கிறோம். யார் அனுபவிக்கிறா? இந்த மனசோட இருந்துட்டு இருக்கிற ஜீவாத்மா இந்த இந்திரியங்களை வச்சு எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். அப்படி அனுபவிக்கும் போதும் 3 சொல்லியாச்சு, கிளம்பும் போதும், அது அப்புறம் இந்த சரீரத்துல இருக்கும் போதும், கூடவே இந்த சரீரத்துல இருந்துகிட்டு விஷயங்களை போகம் பண்ணும் போதும், கூடவே என்னது குணான்விதம், குண அன்விதம், குணங்களோடு சேர்ந்து நம்ம என்ன பண்றோம், சத்வ ரஜஸ் தமஸ் 3 போயிட்டு இருக்கு. இந்த 3ம் என்ன பண்ணுது? சத்வகுணம் என்ன பண்ணும்? சுகத்தை தரும். ரஜோகுணம் என்ன பண்ணும்? துக்கத்தை கொடுக்கும். தமோகுணம் என்ன பண்ணும்? மோகத்தை, மயக்கத்தை கொடுக்கும். இந்த 3ம் நமக்கு பாத்தீங்கன்னா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு. இதெல்லாம் விபரிவர்த்தத்தை, இதெல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கு. நமக்கு சத்துவகுணம் வரும்போது சுகம், ரஜோகுணம் வரும்போது துக்கம், தமோகுணம் வரும்போது ஒரு மோகம், மயக்கம். இது லைஃப் லாங் இது போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி குணங்களோடு சேர்ந்து இருக்கும் போதும், குணைகி அன்விதம் குண அனுகதம் சயுக்தம் இத்தியர்த்தக, குணங்களோடு சேர்ந்து இருக்கும் போதும் என்று அர்த்தம். குணான்விதம் அப்படின்னா 3 குணங்களோடு சேர்ந்து இருக்கும் போதும் என்ன ஆகும் அப்படின்னா, ஏவம் பூத்தம் அபி, இந்த விதமா இருந்தாலும் கூட, பரம் ஏனம் அத்தியந்த தர்ஷன கோச்சர பிராப்தம். இந்த பரமாத்மா எப்படி இருக்காரு அப்படின்னா பக்கத்திலேயே இருக்காரு. ஒரு கிளினா எனக்கு இன்னொரு கிளியா பாத்தீங்கன்னா என்னோட ஒரிஜினல் பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே இருக்காரு. இப்ப நான் பிம்பம், எனக்கு முன்னாடி இருக்கிற அந்த கேமராலெல்லாம் நான் தெரியறேன். நான் ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கிறேன், அதுல பிரதிபிம்பம் தெரியுது. பிரதிபிம்பம் எங்க இருக்கோ அதுக்கு பக்கத்திலேயே என்ன இருக்கணும், பிம்பம் இருக்கணுமா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மனசோட சேர்ந்து இருக்கிற அந்த பிரதிபிம்பம் ஜீவாத்மா இருக்கான், எனக்கு பக்கத்திலேயே புத்தியில பாத்தீங்கன்னா பரமாத்மா இன்னொரு கிளியா என்ன பண்றார், எதையும் போகம் பண்ணாம சாட்சி மாத்திரமா இருக்கார். ஆனாலும் கூட பாத்தீங்கன்னா இந்த 3 அவஸ்தையிலையும் கிளம்பி போகும்போதும் பாத்தீங்கன்னா இருக்கும் போதும், விஷயங்களை போகம் பண்ணும் போதும், குணங்களோடு சேர்ந்து இருக்கிற நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்தியந்த தரிசன பிராப்த, தரிசன கோச்சர பிராப்தம். உள்ள திரும்பினா பாத்திரலாம். ஆனா பாத்தீங்கன்னா உள்ள திரும்ப மாட்டுமே, அது என்ன பிரச்சனை? டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா வெளியிலேயே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனுஷன் பாத்தீங்க அப்படின்னா அத்தியந்த தரிசன கோச்சர பிராப்தம். திரும்புனா 100% பரமாத்மாவை பார்க்கலாம், பரமாத்மாவை பார்க்க முடியும். பரமாத்மா பார்க்கறதுக்கு இதாதான் பாத்தீங்கன்னா உள்ள இருக்காரு. பாரு என்ன பாரு அவர் சொல்றாரு. நம்ம பார்க்க மாட்டேன்றோம். உள்ள இருக்கிற என்ன பாரு, ஹிருதயத்திலேயே உனக்கு ஆதாரமா நான் இருக்கேன்னு அவர் சொன்னாலும் கூட, சாஸ்திரங்கள் சொன்னாலும் கூட
நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராப்தமபி உள்ளே இருந்து அவரை அடையக்கூடியவரா இருந்தாலும் கூட விமூடாக நம்ம புத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா முட்டாள்தனமா இருக்கு. எதை அடையணும் எதை அடையக்கூடாதுன்னு நமக்கு தெரியல, எதை பார்க்கணும்னு தெரியல. நயாகரா ஃபால்ஸை பார்த்து என்ன ஆக போகுது? மோட்சமா கிடைக்க போகுது? நமக்கு வந்து இங்க போகணும் அங்க போகணும், அதை பார்க்கணும் இதை பார்க்கணும். உள்ள இருக்கிறாருப்பா பரமாத்மா, அவரை பாரு, என்ன கிடைக்க போகுது? அவரை பார்த்து எதுக்கு உள்ள பார்க்கணும் அப்படின்ட்டு முட்டாள்தனத்தோட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா திருஷ்ட அதிருஷ்ட விஷய போக பலாகிருஷ்ட சேதசதையா. ஆச்சாரி ரொம்ப அருமையா சொல்றார். இப்ப இந்த லோகத்துல இருக்கிற பலன்கள், நிறைய பலன்கள் இருக்குல்ல, இந்த உலகத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. திருஷ்ட விஷயங்கள்னு பேரு. அதிர்ஷ்ட விஷயம்னு என்ன அர்த்தம்? பரலோகத்துல இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாத சொர்க்கம் முதலிய பரலோக விஷயங்கள். இந்த எல்லா விஷய போக பலாகிருஷ்ட சேதசதையா, இந்த பலன்கள் இருக்குல்ல, இந்த விஷயம் அப்புறம் பரலோக விஷயங்கள், இந்த ரெண்டு உலக விஷயங்கள்ல இகலோக பரலோக விஷயங்கள், இதனால இந்த போக விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசு என்ன ஆயிடுச்சு? பலாகிருஷ்ட, ரொம்ப பலமா கவர்ந்து இழுத்துட்டு போயிடுச்சு வெளியில. நம்ம வலுக்கட்டாயமா இதை பார்க்கணும் அதை பார்க்கணும்னு வெளியிலேயே போயிட்டு இருக்கோம். வைதிகர்கள் என்ன பண்றாங்க? வேதத்துல இருக்கக்கூடிய கர்மங்களை பண்ணி பரலோகத்தை அடையணும்னு அவங்க பிளான் பண்றாங்க. நம்ம லௌகிகமா இருக்கிற மனிதர்கள் என்ன பண்றோம்? இந்த உலகத்தை அடையணும், இந்த விஷயத்தை போகம் பண்ணணும்னு நம்ம வலுக்கட்டாயமா நம்ம புத்தி வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா அந்தர்முகமா திரும்பாம நம்ம புத்தி எல்லாம் வலுக்கட்டாயமா பல ஆக்கிருஷ்ட சேதசதையா, நல்ல வலுக்கட்டாயமா நம்ம மனசு எல்லாம் வெளிமுகமா இழுத்து கொண்டு போகப்பட்டுச்சு. அப்படிப்பட்டு அநேகதா மூடாக நம்மளுடைய புத்தி விதவிதமா முட்டாள்தனத்தை அடைஞ்சிருக்கு, மூர்க்கத்தனத்தை அடைஞ்சிருக்கு. விதவிதமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு? முட்டாள்தனங்கள் இருக்கு. முட்டாள்தனங்களோட வந்து பாத்தீங்கன்னா ந அனுபஷ்யந்தி, இந்த பரமாத்மாவை, உள்ள இருக்கிற பரமாத்மா 100% பார்க்கலாம், திரும்பினா பார்க்கலாம், ஆனா திரும்ப மாட்டேன்றோம். அவரை பார்க்கிறதே இல்லை. அகோ கஷ்டம் வர்த்தத்தை இது, ஐயோ என்ன கஷ்டம் பாது, பக்கத்திலேயே இருக்கம்பா, நானு பக்கத்திலேயே இருக்க, பார்க்க மாட்டேன்றானே, திரும்ப மாட்டேன்றானே, என்னை உதாசீனப்படுத்துறானே. ஈஷாவாசிய உபனிஷத் சொல்லுது. ஒரு விஐபியை வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான விஐபியை கூப்பிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு டைம் கொடுக்காம ஒரு நம்மளோட வேலைக்காரன் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான். அவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா இதை சௌக்கியமா இருக்கியால அப்படின்னு அவன்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கோம். பக்கத்தில் வந்து விஐபி வந்து நிற்கிறாரு, பிரைம் மினிஸ்டர் மாதிரி ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. நம்ம பிரைம் மினிஸ்டரை கண்டுக்காம ஒரு கூட வேலை பார்க்குற அந்த வீட்டு வேலை பார்க்குறவன்ட்ட உட்காந்து நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளோ ஒரு அவமானம் இல்லை? பெரியவங்களை கூப்பிட்டு இன்வைட் பண்ணிட்டு உதாசீனப்படுத்தினீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மரணத்துக்கு சமம், அவங்களை அவமானம் பண்றது. இதே காரியத்தை நம்ம பண்றோமா? உள்ளுக்குள்ளார இருக்கிற பரமாத்மாவை அறியாம வெளியில வந்து பார்த்தீங்கன்னா நான்சென்ஸா இருக்கிற விஷயங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கோமே. இதுக்கு பேர் என்ன பேருன்னா ஆத்மஹத்தியா பண்ணிக்கிறான். அது மாதிரி பார்க்கறதுனாலதான் சுத்தி சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் இந்த மனுஷன் சம்சாரத்துல. உள்ள இருக்கிற பரமாத்மாவை பார்த்தா மோட்சம் கிடைச்சிடும். அப்படி மோட்சம் கிடைக்காம நித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள இருக்கிற பரமாத்மாவை பார்க்காம அவரை அவமதிக்கிறோம், தற்கொலை பண்ணிக்கிறோம். அதனால்தான் நமக்கு ஜென்மம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அதான் ஆச்சாரியார் சொல்றாரு, ஐயோ என்ன கஷ்டம் பாது, நான் பக்கத்திலேயே இருக்கேன், திரும்பினா பார்த்துடலாம், ஆனா திரும்ப மாட்டேன்றானே, நான் ரொம்ப ஈஸியா கிடைச்சிருவேன், சுலபமா கிடைச்சிருவேன், சம்சாரமே நிவர்த்தி ஆயிடும், என்ன கஷ்டம்னு திரும்ப மாட்டேன்றானே, திரும்ப திரும்ப பிறந்துகிட்டே இருக்கான், வெளியிலேயே போயிட்டு இருக்கான், என்ன கஷ்டம். அகோ கஷ்டம் வர்த்தத்தை, ஐயோ என்ன கஷ்டமா இருக்குது. இது அனுக்ரோஷதீச்ச பகவான், கருணையோட ஆச்சாரியார் சொல்றாரு, ஐயோ பாவம் இவன், இந்த ஜீவாத்மா வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப மாட்டேன்றானே, நான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சாட்சியா இருக்கனே, நீயும் நானும் ஒண்ணுன்னு திரும்ப வேண்டியதுன்னு திரும்ப மாட்டேன்றான். அது மட்டும் இல்ல ஏத்து புனக, ஆனா யாரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஜென்மாந்தர புண்ணியங்கள்லாம் ஒன்று சேர்ந்து என்ன ஆகுது, சூழ்நிலையெல்லாம் ஒன்று அமைஞ்சு கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆச்சாரியாரும் கிடைச்சி, அந்த ஆச்சாரியார் உங்களை பகிர்முகமாக வெளியில் திருப்பாம எப்பவுமே மணி ஆட்டிக்கிட்டு அப்படின்னு பண்ணாம உள்ள திரும்பு, திரஷ்டாவா சுவாமி இருக்கார், சாட்சியா சுவாமி இருக்கார், உள்ள திரும்பு உள்ள திரும்பு உள்ள திரும்புன்னு ஒரு யோகத்தையும் ஒரு இந்த ஞானத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உபதேசம் பண்றார். அப்படின்னா எவர்கள் ஏத்து புனக, ஆனால் எவர்களோ இந்த அஞ்ஞானி முட்டாள்களுக்கு மாறாக பிரமாண ஜனித்த ஞான சக்ஷுஷக,
நல்லா கீதையையும் நல்லா உபனிஷதங்களையும் நல்லா யோக சாஸ்திரத்தையும் படிச்சு கண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஞான கண்களா எவர்களுக்கு ஆகிவிட்டதோ, ஞானம்தான் கண்கள், விவேகம் பண்றது, இது திரஷ்டா நான் திரஷ்டா இது திருஷ்யம் அப்படின்னு விவேகம் பண்ணக்கூடியது அந்த கண்கள். பிரமாண ஜனித, பிரமாண ஜனினா பிரமாணம்னா இந்த நல்ல சாஸ்திரம் தான் பிரமாணம், இந்த கீதையும் உபனிஷதங்கள் தான் பிரமாணம். இந்த பிரமாணத்தினால ஜனித்தனா உண்டான கண்கள், இந்த கண்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாஸ்திரத்தை படிச்சு உண்டான ஞான கண்கள் ஆயிடுச்சு. அந்த ஞான கண்களால் யாரு ஞான கண்களை உடையவர்களா இருக்காங்களோ அவர்கள் ஏனம் ஆத்மானம் பஷ்யந்தி, இந்த ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற பரமாத்மாவை பார்க்கிறார்கள். ஞான சக்ஷுஷோ, ஞானக்கண்களால் ஞானக்கண்களை உடையவர்களாக என்ன பண்றாங்க, அந்த பரமாத்மாவை பார்க்கிறார்கள். விவிக்த திருஷ்டைய இத்தியர்த்தக, பார்க்கிறார்கள் என்ன அர்த்தம், விவிக்த அப்படின்னா பிரிச்சு பார்க்கிறார்கள். நான் திரஷ்டா இது திருஷ்யம், உள்ள இருக்கிற திரஷ்டா ஒரே ஒருத்தர் தான், பரமாத்மா தான். க்ஷேத்திரஜ்ஞம் சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத 13:2 சொன்ன மாதிரி எல்லா தேகங்களிலும் நான் பார்ப்பவனாக இருக்கின்றேன் அப்படின்னு இந்த மீடியத்தில் இருக்கிற புத்தியை விட்டுட்டு இந்த ரிஃப்ளெக்ஷனா இருக்கிற ஜீவாத்மா என்ன பண்றான், நான் ஒரிஜினல் பரமாத்மாவாக இருக்கிறேன், பார்க்கிறவன் நான், இது எல்லாம் பார்க்கப்படும் வஸ்து அப்படின்னு இந்த மொத்த தேகத்தையும் மொத்த சம்சாரத்தையும் தனக்கு அந்நியமா பிரிச்சு பார்க்கிறான் ஞான கண்களால் அப்படின்னு சொல்லியாச்சு. இதோட வந்து இன்னைக்கு நிக்கட்டும், நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீதியை பார்க்கலாம். டைம் ஆயிடுன்னு நினைக்கிறேன், பார்க்க முடியாது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதிர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம். ஒன்று போதும், ஒரு சாஸ்திரம் போதும். இதை ஒழுங்கா படிச்சா மொத்த வேதாந்தம் மொத்த வேதம் எல்லாம் இதுக்குள்ளார வந்துடும். ஒன்று போதும், இதை ஒழுங்கா மனனம் பண்ணுங்க, மோட்சத்துக்கு இந்த ஒரு கிரந்தம் போதும். நாராயண நாராயண நாராயண. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம். நமஸ்காரம். ஹரி ஓம்.